இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மீது இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றதா, இல்லது அவர்களுடன் இவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா, இதை மக்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். ஏன் இது எதிர்க்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணம் ஒன்று அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவை ஒருத்தர் ஆதரவளிக்கின்றார், மற்றவர்கள் எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இடையே என்ன உறவு இருக்கின்றது, இவர்களிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களா, இப்படி பல கேள்விகள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அப்போ இதைத்தான் நான் பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வியாக தொடுத்திருந்தேன். ஏன் நீங்கள் ஆதரவு அளிக்க முன்வராததுக்கு என்ன காரணம்? இதை மக்களும் சிந்திக்க வேண்டும், அவர்களும் சிந்திக்க வேண்டும். அவை எதிர்காலத்தில் நாங்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எதிர்கட்சி ஒவ்வொரு காலகட்டத்தில் எதிர்க்கத்தான் வேண்டுமென்றது இல்லை. சிறந்த ஒரு விடயங்களை அரசாங்கம் கொண்டு வருமாக இருந்தால் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ இப்படியான விடயங்கள் உண்மையிலே இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விடயம். இப்போ இதை நாங்கள் ஆதரவளிக்காது அவர்கள் ஒதுங்கி நிற்பது நிச்சயமாக ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயமாகத்தான் நான் கருது.